வணக்க மக்களே, வெல்கம் டு தி பென்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருடன் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல சூரி, சசிகுமார், உன்னிமுகுந்தன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஆர்.எஸ். துரை அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு வெற்றிமாறன் தான் வந்து கதை எழுதியிருக்காரு. இந்த படம் ஒரு கிரிப்பிங்கான ரூரல் ஆக்ஷன் டிராமா அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு மினிஸ்டர் ஒரு ஊருக்குள்ள இருக்கக்கூடிய கோயில் நிலங்களை அபகரிக்கிறதுக்காக பிளான் போடுறாரு. அந்த நிலங்கள் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உன்னிமுகுந்தன் அண்ட் சசிகுமார் இவங்க ரெண்டு பேருமே பல வருஷங்களா நண்பர்களா இருக்காங்க. ரொம்ப இணைப்பிரியாத நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உன்னிமுகுந்தனோட ஒரு தீவிரமான விசுவாசி தான் வந்து சூரி. ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்து சூரியை எடுத்து வளர்த்ததே வந்து உன்னிமுகுந்தன் ஃபேமிலி தான். அதனால பயங்கர விசுவாசமா இருப்பாரு. இன்ஃபேக்ட் தன்னோட முதலாளி மேல தப்பே இருந்தாலும் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. அண்ட் அவரை யாராவது அடிக்க கை வாங்கினாங்கன்னா அவரை போய் திருப்பி அடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு நபரா இருப்பாரு. அதே நேரத்துல சசிகுமாரோட ஃபேமிலி மேலேயும் இவருக்கு ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படின்றது இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில சசிகுமாருக்கும் உன்னிமுகுந்தனுக்கும் ஒரு விதமான கிளாஷ் அப்படின்றது உண்டாகுது. ஸோ இந்த சூழ்நிலையில சூரி யார் பக்கம் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் எப்படி முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்சது அப்படின்றது கண்டிப்பா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தாங்க. பயங்கர கிரிப்பிங்கா அமைச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பெருசா போர் அடிக்காம போச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த கதையை சொன்ன விதம் அப்படின்றதுமே ஒரு மாதிரி ஹிடன் ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு சொல்லியிருப்பாங்க. அதாவது பிரசன்ட்ல ஒரு சம்பவம் காட்டிட்டு இருப்பாங்க, 90 டேஸ்க்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துச்சு பாருங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை காட்டுவாங்க. இது மாதிரி கதை முழுக்கவே வந்து நிறைய ஹிடன் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா சூரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கண்டிப்பா ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அவரோட கேரக்டருக்கு ஒரு மெட்டாஃபர் சொல்லணும் அப்படின்னா ஒரு விசுவாசமான வேட்டை நாய் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தன்னோட முதலாளிக்காக யாரை வேணா கடிச்சு கொதறக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு. அந்த விசுவாசத்தை ரொம்ப நடிப்புல நீட்டாவே வெளிப்படுத்தினாரு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அந்த இன்டர்வல் பிளாக்ல அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது பயங்கர அல்டிமேட்டா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஒரு நேச்சுரல் ஆக்டர் அப்படின்ற மாதிரி அதுல ப்ரூவ் பண்ணிருப்பாரு. ஆல்சோ டுவர்ட்ஸ் த எண்ட் வரைக்கும் அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல அந்த ஊரோட லொகேஷன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே அல்டிமேட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். இன்ஃபேக்ட் அந்த கோயில் திருவிழாவை காட்சிப்படுத்தின விதம் அப்படின்றது எல்லாமே ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. டியூரேஷன் வைஸ் அப்படின்றதுமே ஒரு 2.25 மணி நேரத்தில் முடியக்கூடிய ஒரு படம் தான். ஓரளவுக்கு டீசென்டான டியூரேஷன் தான். பட் பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பிரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னே சொல்லுவேன். எஸ்பெஷலி இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும், அதனால இந்த கதை இப்படிதான் முடிய போகுது அப்படின்றத நீங்க ரொம்ப ஈஸியாவே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அண்ட் கிளைமேக்ஸுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரெடிக்டபிளா தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா ஏதாவது வித்தியாசமா யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி இந்த கதையில வந்து ஃபீமேல் லீட்ஸை பொறுத்த வரைக்கும் சிவதாக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் கொடுத்திருப்பாங்க. அதே நேரத்தில் ஸ்கிரீன் ஸ்பேஸும் கொடுத்திருப்பாங்க. பட் ரோஷினியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் பவர்ஃபுல்லான கேரக்டர் தான். பட் அவங்களுக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ் அப்படின்றது ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. ஸோ அந்த கேரக்டருக்கான டெப்த்தை வந்து ப்ராப்பரா புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட லவ் போர்ஷன்ஸ் அப்படின்றதுமே அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. அந்த சூரியோட லவ் இன்னுமே வந்து கொஞ்சம் க்ளோஸா காட்டியிருந்தாங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுவுமே நார்மலா தான் இருந்துச்சு. ஓவரால் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. பட் ஸ்டில் இது வந்து ஒரு டீசென்டான வாட்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான பிளட் ஷெட் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.